நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காண செய்கின்றார். தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காண செய்கின்றார். மண்ணினின்று விண்ணளவு உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். மண்ணினின்று விண்ணளவு உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். வயல்வெளி மலரெனவே எந்நாளும் மலர செய்வார். நன்றி 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 என்று பாடுவேன் பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன் பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. விடுதலை பயணம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற, மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போகச் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாலையிலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கின்றோம். ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். இரா உணவு வேளையிலே நற்கருணை உருவாக்கி, என்னாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நமது நடுவில் இருக்கின்றார். உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார், உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கின்றார், உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுடைய குடும்பத்திற்கு கடந்து வந்து இருக்கின்றார். எனவே இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தன் தந்தையிடம் பரிந்து பேசி நமக்கு வார்த்தைகளை பெற்றுக் கொடுக்கின்றார். அந்த வார்த்தையின்படி வாழ நாம் தீர்மானித்துக் கொள்வோம் என்றால் ஆண்டவருடைய பலனும், ஆண்டவருடைய இரக்கமும், ஆண்டவருடைய பரிவும், ஆண்டவருடைய வல்லமையும், ஆண்டவருடைய குணாதிசயங்களும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் தங்கும். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கின்றார். இந்த நாளில் எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய பிரசன்னம்
நமக்கு முன்பாக செல்லக்கூடிய வேளையிலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், நாம் சிறு வயதில் இருக்கும் பொழுது நம்முடைய தாய் தந்தையினுடைய கரங்களை பிடித்து கொண்டு நடக்க பழகி இருக்கின்றோம். சில நேரங்களில் விழுந்து இருக்கின்றோம். அந்த வேளையிலே நம்முடைய தாய் தந்தை பரிதவித்து நம்மை தூக்கி நாம் அழக்கூடிய வேளையிலே அவர்களை மார்போடு அணைத்து ஆறுதல் கொடுப்பார்கள். அல்லது வெளியிலே கடந்து செல்லக்கூடிய வேளையிலே நம்முடைய கரங்களை உறுதியாக பற்றி கொள்வார்கள். அப்பொழுது நமக்கு அந்த அரவணைப்பு தெரியும், அந்த வல்லமை நம்மை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நம்முடைய தாய் தந்தையினுடைய கரங்களிலிருந்து நாம் விலகி ஓட முடியாது. அதே போல் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும். பாருங்கள், மனித குலத்தை உருவாக்கிய ஆண்டவர் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர்களுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்தார். அந்த சுதந்திரத்தை கொடுத்த பிறகுதான் இவர்கள் எல்லோரும் பாவம் செய்து செய்து ஆண்டவரை பற்றி அறிந்தவர் கூட, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் கூட பாவத்தில் விழுந்து கொண்டு இருப்பதை, உலாயிக் கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவேதான் அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய வேளையிலே அவருடைய பிடியிலிருந்து நாம் வெளியே செல்ல முடியாது. அவருடைய கரங்களுக்கு கீழே நாம் வரக்கூடிய வேளையிலே அவருடைய புயத்தில் இருந்து நாம் எங்கும் தப்பி ஓட முடியாது. எனவேதான் இந்த நாளில் அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே, என் மகளே, எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லக்கூடிய வேளையிலே அந்த வானக தூதரணி கூட்டம் நம்மை சூழ்ந்து கொண்டு வருவதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் இந்த மண்ணுலகில் இறங்கி வரக்கூடிய வேளையிலே தூதர்களுக்கு விண்ணகத்தில் என்ன வேலை? அந்த அவர்கள் புனிதர்களோடு கூட்டத்தோடும் இறந்து போன அந்த ஆத்துமாக்களும் யாரெல்லாம் விண்ணகத்தில் இருக்கிறார்களோ அவர்களும் நம்மை தொடர்ந்து வருவதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், இணை சட்டம் 9வது அதிகாரம் 3வது வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் யார் தெரியுமா? சுட்டெரிக்கும் நெருப்பை போன்றவர். அந்த சுட்டெரிக்கும் நெருப்பை போன்றவராய் இருக்கக்கூடிய கடவுள் நமக்கு முன்பாக செல்லக்கூடிய வேளையிலே எந்த ஒரு சோதனைகளும், எந்த ஒரு பலவீனங்களும், எந்த ஒரு பாவ பழக்கங்களும், எல்லா எதிரிகள் நமக்கு எதிராய் வரக்கூடிய சூழ்நிலைகளையும் ஆண்டவர் முழுவதுமாக எரித்து போடுவார். அதை நீங்கள் விசுவசிக்க வேண்டும், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிலைத்திருக்கின்றோம், அவருடைய வல்லமையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எனவே அவரிடம் ஆலோசனை கேட்க அதிகாலையிலே எழுந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். நீங்கள் படுக்க செல்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தைகள் 2-3 அதிகாரங்களை வாசித்து அதில் எந்த வசனத்தின் வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய துணை உங்களோடு கடந்து வரும். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நாம் பிரிந்த பிறகு சில நாட்கள் நாம் சந்தோஷமாய் அலைவோம், மனம் போன போக்கி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், பாவத்திற்கு அடிமையாகலாம். ஆனால் அந்த பாவமும் உங்கள் மனம் போன வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையும் கண்ணியில் சிக்க வைக்கும். எனவேதான் அநேக இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்று அவர்கள் சிறிய தவறுகளை செய்வார்கள். முதலில் அவர்கள் சிகரெட்டை குடிப்பார்கள், அதன் பிறகு அவர்கள் ட்ரிங்க்ஸ் எடுப்பார்கள், அதன் பிறகு போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இன்ஜெக்ஷன் ட்ரக்கு அடிக்ட் ஆகி அவர்கள் முழுவதுமாய் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போவார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து வெளியே போகக்கூடிய வேளையில், ஆண்டவருடைய புயத்திற்கு அடியில் இருந்து வெளியே கடந்து செல்லக்கூடிய வேளையில் தான் இந்த வித பாவ பழக்க வழக்கங்கள் நம்மை முழுவதும் ஆட்கொண்டு நம்முடைய ஆத்துமாவை அழித்து விடுகின்றது. திருப்பாடல்கள் 121வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீர் போகும் போதும் உள்ளே வரும் பொழுதும் உனக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து நான் உன்னை காத்திடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றாரே.
பாருங்கள், நம் அன்பு கடவுள், நம்மை காக்கக்கூடிய கடவுள் நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருப்பார். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் வெளியே கடந்து செல்லலாம், ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறாராம், உங்களுக்கு பின்பாக பாதுகாப்பாய் இருக்கிறாராம், அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட வருகின்றதாம் என்று சொல்லி நீங்கள் ஆய்ந்து அறிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், மோசேக்கு இருந்த விசுவாசம். ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் மக்கள் வணங்கா கழுத்தை உடையவர்கள், ஆனால் இவர்களை வழிநடத்த எனக்கு போதுமான அறிவாற்றல் கிடையாது, என்னுடைய நாவினால் நான் தெளிவாக பேச முடியாது, அப்படி இருக்க சூழ்நிலையில் நான் எப்படி இந்த அரசனுடைய கரத்தில் இருந்து அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக புலம்பிய வேளையிலே ஆண்டவர் அவருக்கு ஒரு காவல் தூதராக ஆரோனை கொடுக்கின்றார். அவருடைய பேச்சை அவர் எடுத்து சொல்வதற்காக வல்லமையோடு ஆண்டவருடைய பலன் அவரோடு கூட இருக்கின்றது. எனவேதான் அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் இந்த வார்த்தையின்படியும் அவர் பேசுகின்றார். நீர் எங்களோடு வரவில்லை என்றால் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் இந்த விசுவாசத்தை. இதன்படி விசுவாசம் நமக்கு இருக்கின்றதாம். ஆண்டவரே, இந்த காரியத்தை குடும்பத்தில் நீ செய்யவில்லை என்றால் உமது பாதத்தில் இருந்து நான் எழுந்து போக மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் செபித்த நாட்கள் உண்டாம். ஒருவேளை உங்களுடைய மகனுக்காக நீங்கள் செபிக்கலாம், கணவருக்காக செபிக்கலாம், மனைவிக்காக செபிக்கலாம், உங்களுடைய வயது முதிர்ந்த தாய் தந்தையருக்காக செபிக்கலாம், உறவினர்களுக்காக செபிக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காக செபிக்கலாம். அந்த வேளைகளிலே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறாராம். நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமையாய் இறங்கி இருக்கின்றதாம், ஆண்டவருடைய கரம் உங்களை வழிநடத்துகிறதாம் என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். சில நேரங்களில் உபவாசம் இருந்து ஜெபிப்பது நல்லது, சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கனிவோடு ஜெபிப்பது நல்லது, சில நேரங்களில் இறை வார்த்தை மூலம் ஜெபிப்பது நல்லது. ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து புனிதர்களுடைய வாழ்க்கை முறைகளை தியானித்து பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதையும் அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட வருவதையும் நீங்கள் உணர முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார், நம்மளை அழைத்திருக்கின்றார், நம்முடைய வார்த்தைகளை கேட்க அவர் தயாராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது பிரசன்னம் எங்களோடு கூட வரவில்லை என்றால், எங்களுடைய குடும்பத்தோடு வரவில்லை என்றால் நீர் எங்களை இந்த இடத்தில் இருந்து போக செய்யாதையும் என்று சொல்லி இந்த காணொளியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நானும் ஜெபிக்கின்றேன். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ தாயும் தந்தையும் போல் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் நீர் அழைத்து செல்வதற்காமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, சோர்வுற்ற வேளையில் எங்களுக்கு பலத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. நோயுற்ற வேளையில் நல்ல மருத்துவராய் இருந்து எங்களுடைய நோய்களை குணமாக்கியதற்காக நன்றி. ஆண்டவரே, பாவத்தில் விழுந்த நேரத்தில் ஆறுதலின் தகப்பனாய் இருந்து உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தியதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்மை பற்றி அவதூறு பேசிய வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தி, ஆண்டவரே எங்களை அரவணைத்து, என்னுடைய பிள்ளை பாவம் செய்து விட்டால் என்று சொல்லி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது உம்முடைய கிருபையினால் மட்டுமே சுவாமி. உம்முடைய பரிவினாலும் இரக்கத்தினால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்தில் வல்லமையோடு நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கின்றேன். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ, என் ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரோ, அவர்களுடைய வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் அவர்களோடு கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இணை சட்டம் 31 அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருப்பது போல் ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாகவும் எங்களுக்கு முன்பாய் சென்று ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய எதிரிகளாகிய சாத்தானை உமது பெயரினால் நசுக்கி போடும்படியாக
செபிக்கிறோம் ஆண்டவரே. செல்கின்ற இடமெல்லாம் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. இருளின் ஆவி அகற்றப்படும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. சோதனையின் ஆவி அகற்றப்படும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய தாய் தந்தையரை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய உள்ளத்தின் தேவை நீர் அறிந்திருக்கின்றீர். பரிசுத்தம் இல்லையே, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லையே, என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய இந்த தாய் தந்தையரை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை நீர் நிறைவேற்றும். இந்த குடும்பத்தில் பரிசுத்தத்தை நீர் கொடுப்பீராக. உமது பிரசன்னம் கடந்து சென்றால் போதும் தகப்பனே. இருளின் ஆவி இந்த குடும்பங்களை விட்டு கடந்து செல்வதை அவர்கள் உணர்வார்களே சுவாமி. ஆண்டவரே, உமது பிரசன்னம் கடந்து செல்ல தடையா இருக்கக்கூடிய பாவ சூழ்நிலைகள், பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, praise to Jesus. ஆண்டவரே, இந்த அதிகாலை நீர் வல்லமையாய் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி. உமது பிரசன்னத்தின் மகிமையால் நிரப்பி இருப்பதற்காக நன்றி. குடும்பங்களை தொட்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம் தகப்பனே. எங்களை விட்டு நீர் கடந்து போய்விடாதபடி அரணும் கோட்டையுமாய் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த அதிகாலையிலே எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வரும்படியாக தொடர்ந்து நான் செபிக்கின்றேன். நீங்களும் செபியுங்கள். இப்பொழுது ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புவாராக. ஆமென்.